ரஷ்யாவின் 1000 சதுர கிலோமீட்டரை கைப்பற்றிய உக்ரைன் ஆத்திரத்தில் புடின். பிரிட்டனில் உள்நாட்டு கலவரம், இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் கைது. வங்கதேச வன்முறை வெறியாட்டங்கள் குறித்து விசாரணை தேவை, மௌனம் கலைத்த ஷேக் ஹசீனா. வரலாறு காணாத அளவு நியூசிலாந்தை விட்டு வெளியேறும் மக்கள், காரணம் இதுதான். கனடாவில் பானம் ஒன்றில் அடையாளம் காணப்பட்ட நோய்க்கிருமிகள், இதுவரை 3 உயிரிழப்பு. ஜப்பானில் நிலநடுக்க அச்சம், பயண திட்டங்களை ரத்து செய்த சுற்றுலா பயணிகள். தீப்பொறிகளை கக்கிய சீன விமானங்கள், பிலிப்பைன்ஸ் கடும் கண்டனம். கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரில் முதல் முறையாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் சரமாரி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போது ரஷ்யாவின் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் படைகள் தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய மக்களின் சுமார் 75 குடியேற்ற பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியுள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருப்பது உலக அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. 2ஆம் உலக போருக்கு பின் ரஷ்ய மண்ணில் மிகப்பெரிய அளவுக்கு வேற்று நாடு ஒன்றின் படைகள் நடத்தியுள்ள தாக்குதல் இதுவாகும். இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்கிரமிப்பு ரஷ்ய பகுதியில் பொறுப்பில் உள்ள உக்ரைன் ராணுவ தளபதியுடன் பேசிய வீடியோ காட்சியை பகிர்ந்துள்ளார். உக்ரைன் படைகள் முன்னேறியுள்ள பகுதிகளில் அவர்களை விரட்டும் பணியில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டு வருவதாகவும், சில இடங்களில் ஏற்கனவே உக்ரைன் படைப்பிரிவுகள் தோல்வியடைந்து பின்வாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குர்ஸ்க் பிராந்தியத்தின் எல்லை பகுதிகளில் உள்ள 1,20,000 ரஷ்ய மக்களை வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிய வந்துள்ளது. ரஷ்யாவில் உக்ரைன் படைகள் முன்னேறி வருவது குறித்து பேசியுள்ள அதிபர் புடின், தனது மேற்கு முதலாளிகள் உதவியுடன் இந்த தாக்குதலை உக்ரைன் அரங்கேற்றியுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவை விட அதிக தனது கையை ஓங்கியிருக்க செய்யவே இந்த தாக்குதலை உக்ரைன் செய்துள்ளது. ஆனால் அதற்காக அப்பாவி ரஷ்ய பொதுமக்கள் மீதும் அணுமின் நிலையங்களின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்துவது ஏற்புடையது அல்ல. எங்களின் தற்போதைய முக்கியமான பணி எங்களிடத்தில் உள்ள எதிரியை அடித்து துரத்துவதுதான். ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்க ரஷ்ய ராணுவம் முன்னேறி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். புடின் கூறியது போல உக்ரைனின் இந்த தாக்குதல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை நிர்பந்திக்கும் செயலே ஆகும் என்று உக்ரைன் வெளியுறவு மந்திரியும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கிடையே உக்ரைனின் இந்த எதிர்பாராத தாக்குதலால் புடின் பேரதிர்ச்சியில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களையும் குடியேற்றவாசிகளையும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட பிரிட்டன் உள்நாட்டு கலவரத்தில் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 575 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு பிரிட்டன் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. சவுத்போர்ட் பகுதியில் 3 சிறுமிகள் கத்திக்குத்துக்கு இலக்காகி மரணமடைந்த வேளையில் அதற்கு முஸ்லிம் குடியேற்றவாசிகள் தான் காரணம் என்று தவறான தகவல் பரப்பப்பட்டு பிரிட்டனில் உள்நாட்டு கலவரம் வெடித்தது. இங்கிலாந்து, வட அயர்லாந்து ஆகிய நாடுகளில் இந்த கலவரம் தீவிரமானது. இந்த கலவரத்தில் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக பிரிட்டனின் தேசிய போலீஸ் மன்றம் தகவல் தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது பிரிட்டனில் வரலாறு காணாத உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் போராட்டம் என்ற பெயரில் வன்முறை வெறியாட்ட சம்பவங்களே நடைபெற்றுள்ளன. வன்முறையில் ஈடுபட்டவர்களையும் கொலைகளை செய்தவர்களையும் கண்டுபிடித்து உரிய விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்று வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மகன் சஜீப் வாசத்தின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் வாயிலாக ஹசீனா 3 பக்கங்கள் கொண்ட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கை வங்க மொழியில் உள்ளது. இந்தியாவில் தஞ்சம் புகுந்த பின்னர் வங்கதேச கலவரம் பற்றி ஷேக் ஹசீனா முதன்முறையாக அந்த அறிக்கையின் வாயிலாக மௌனம் கலைத்துள்ளார். இது வங்கதேச அரசியலில்
முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அந்த அறிக்கையில் வங்கதேசத்தில் போராட்டம் என்ற பெயரில் வன்முறை வெறியாட்ட சம்பவங்களே நடைபெற்றுள்ளன. வன்முறையில் ஈடுபட்டவர்களையும் கொலைகளை செய்தவர்களையும் கண்டுபிடித்து உரிய விசாரணைக்கு உட்படுத்தி தண்டிக்க வேண்டும். வன்முறையாளர்கள் வங்கதேச விடுதலைக்காக ரத்தம் சிந்திய எனது தந்தை பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களையும் அவமதித்துள்ளனர். எனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதியை வங்கதேச மக்கள் துக்க தினமாக கடைபிடிக்க வேண்டுகிறேன். பங்கபந்து பவனில் திரண்டு வன்முறையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு கோருகின்றேன். மாணவர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், பத்திரிகையாளர்கள், கலாச்சார பணியாளர்கள், சாமானிய மக்கள் என பலரும் இந்த வன்முறையில் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் குடும்பங்களுக்கு எனது இரங்கலை உரித்தாக்குகிறேன். என்னை போன்றே அவர்களும் அன்புக்குரியவர்களை இழந்து வாடுகிறார்கள். இந்த படுகொலைகளில் பேரழிவை ஏற்படுத்திய வன்முறையில் ஈடுபட்டவர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என கோருகிறேன். போராட்டக்காரர்கள் எனது வசிப்பிடத்தையும் தீக்கிரையாக்கியுள்ளனர். எனது நினைவுகளும் கூட சாம்பலாகிவிட்டது. நமக்கு விடுதலையும் அங்கீகாரமும் சுயமரியாதையும் பெற்றுத்தந்த தலைவர் முஜிபுர் ரஹ்மானுக்கு அவமரியாதை செய்துவிட்டனர். இதற்காக நாட்டு மக்களிடம் நான் நீதி கோருகிறேன். இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்தார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. டெல்லியில் நடந்த விவாதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர், நாங்கள் பொதுவாக மற்றவர்களின் தேர்தலை பற்றி கருத்து தெரிவிப்பதில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி கருத்து தெரிவிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. உலகெங்கிலும் உள்ள ஜனநாயக செயல்முறைக்கு ஆதரவளிக்கும் மக்களை நீங்கள் எப்போதும் காணக்கூடிய ஒரு நாடு இந்தியா. நீங்கள் மத்திய கிழக்கு உக்ரைனில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆசியா நடப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். உலகில் காணப்படும் பொருளாதார சவால்களால் பல நாடுகள் போராடி வருகின்றன. அவர்களின் வர்த்தகம் கடினமாகிறது என்று அவர் கூறியுள்ளார். வேலையின்மை அதிகரிப்பு, வட்டி விகித உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி போன்றவற்றால் வரலாறு காணாத வகையில் மக்கள் நியூசிலாந்தை விட்டு வெளியேறுகின்றனர் என்று அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஜூன் மாத காலாண்டில் சுமார் 1,31,200 பேர் நியூசிலாந்தை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் குடியேறியுள்ளதாக அந்நாடு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. நியூசிலாந்திற்கு குடியேறுபவர்களை விட அந்நாட்டை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகளவு உள்ளது என்றும் இதற்கு அந்நாட்டின் பொருளியல் வீழ்ச்சியே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் வாழ்க்கை செலவினம், வட்டி விகிதம் அதிகரிப்பு, குறைவான வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றால் விரக்தி அடைந்த நியூசிலாந்து நாட்டவர்கள் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வளர்ச்சி அடைந்த பிற நாடுகளை நோக்கி செல்வதாக பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். கனடாவில் பானம் ஒன்றை அருந்திய மூவர் உயிரிழந்துள்ளதுடன் 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவின் ஒன்டாரியோ, கியூபெக், ஆல்பர்டா மற்றும் நோவா ஸ்கொஷியா ஆகிய 4 மாகாணங்களில் தாவரங்களை அடிப்படையாக கொண்ட பானம் ஒன்றில் லிஸ்டீரியா எனும் நோய்க்கிருமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் உள்ள பிக்ரிங் எனும் நகரில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் தயாரிக்கப்பட்ட பானத்தில் இந்த கிருமி தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய உணவு பாதுகாப்பு ஏஜென்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பானத்தை அருந்திய 2 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது 3ஆவதாக ஒரு நபர் உயிரிழந்துள்ளதாக கனேடிய பொது சுகாதார ஏஜென்சி தெரிவித்துள்ளது. ஜப்பானிய பிரதமர் திரு ஃபூமியோ கிஷிடா ஜப்பானின் ஆளும் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து வரும் செப்டம்பர் மாதம் விலக இருப்பதாக ஜப்பானிய ஊடகம் செய்தி வெளியிட்டது. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அன்று ஜப்பானின் பிரதமராக திரு கிஷிடா பதவியேற்றார். அவரது பதவி காலத்தில் விலைவாசி உயர்வு, அரசியல் சர்ச்சைகள் ஆகியவற்றால் ஜப்பான் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானிய மக்களின் ஆதரவு குறைந்துள்ள நிலையில் கட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று திரு கிஷிடா முடிவெடுத்துள்ளதாக ஜப்பானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஜப்பானின் ஆளும் கட்சியான எல்டிபியின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்.
ஜப்பானை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கக்கூடும் என்று முதன்முறையாக எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்ட பலர் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இக்காலகட்டத்தில் ஜப்பானில் சுற்றுப்பயணிகள் பலர் பயணம் மேற்கொள்வது வழக்கம். ஆனால் தற்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. பலர் தங்கள் பயண திட்டங்களை ரத்து செய்து விட்டதால் ஜப்பானின் சுற்றுப்பயணத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஹோட்டல்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்று குறை கூறின. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதில் குறைந்தது 15 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் என்று முன்னுரைக்கப்பட்டு ஜப்பானில் எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்ட போதிலும் நிலநடுக்கம் கண்டிப்பாக ஏற்படும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது என்று ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸின் சுற்றுக்காவல் விமான பாதையில் சீனாவின் விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் தீப்பொறிகள் பறக்கும் வகையில் அபாயகரமாக பறந்த சம்பவம் தென்சீன கடலில் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஷோல் பகுதிக்கு மேலுள்ள பிலிப்பைன்ஸ் விமானப்படையின் சுற்றுக்காவல் விமான பாதையில் சீன விமானப்படை விமானங்கள் தீப்பொறிகளை கக்கியவாறு அபாயகரமான முறையில் பறந்ததால் சீனாவுக்கு அரச தந்திர ரீதியிலான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாக பிலிப்பைன்ஸ் அரசு செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த பிலிப்பைன்ஸ் ராணுவ தலைவர் ஜெனரல் டோமியோ பிரவுனர் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் சீனாவின் இந்த போக்குக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சீனாவின் இதுபோன்ற ஆபத்தான நடவடிக்கைகள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன விமானங்களில் இருந்து வெளிவந்த தீப்பொறிகள் பிலிப்பைன்ஸ் சுற்றுக்காவல் விமானத்தில் பட்டிருந்தால் விமானம் வெடித்து சிதறியிருக்க நேரிடும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியர் சீனா இதுபோன்ற ஆபத்தான நடவடிக்கைகளை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த வார இறுதியில் நடந்த சீன விமானப்படையின் அந்த நடவடிக்கை நியாயமற்ற சட்டவிரோத மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் பிலிப்பைன்ஸ் ராணுவ மற்றும் மக்களுக்கு கடற்பகுதியில் வான்பகுதியில் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும். எனவே வட்டார அமைதியை குலைக்கும் வகையிலான ஆத்திரமூட்டும் செயல்களை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சீன அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் பிலிப்பைன்ஸ் சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியின் வான்வழி பகுதியை தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று பிலிப்பைன்ஸ் கடல்துறை கண்காணிப்பு குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.